இனிய வணக்கம் உறவுகளே. உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொள்ள இருக்கப் போவது என்னவென்றால், கனடாவில் மூத்த குடிமக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன, அது போதுமா, இவைகளை பற்றி ஆராய்வோமா? கனடாவு ஓய்வு பெற சிறந்த நாடு என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையில் மூத்த குடிமக்களுக்கு என்ன கிடைக்கின்றது? ஓய்வு வருமானம் கனடாவில் மூத்தவர்கள், அதாவது வயது முதிர்ந்தவர்கள் பெறக்கூடிய முக்கிய உதவிகள். ஓஏஎஸ், ஓல்டு ஏஜ் செக்யூரிட்டி, 65 வயதில் தொடங்கும். மாதம் சுமார் $750 தொடக்கம் $800 வரை உங்களுக்கு கிடைக்கும். சிபிபி, கெனடியன் பென்ஷன் பிளான், வேலை செய்த காலத்தையும் செலுத்திய பங்களிப்பையும் பொறுத்தது. அதிகபட்சம் $1500 என்றாலும் பெரும்பாலோர் அதைவிட குறைவாகவே பெறுகின்றார்கள். இதற்கு பல விதிமுறைகளும் உண்டு. GIS, கரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட், குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு மேலதிகமாக கொடுக்கப்படும் உதவிப்பணம் மட்டும். பெரும்பாலானோர் OAS, ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி மற்றும் CPP மட்டுமே பெறுகின்றார்கள். GIS குறைந்த வருமானவர்கள் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஆகும். மருத்துவ வசதிகள், அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான மருத்துவம் சம்பந்தப்பட்ட வசதிகளை பற்றி இங்கே நாங்கள் பார்ப்போம். டாக்டர் பார்வை, அதாவது கண் பார்வைகள், மருத்துவமனை சேவைகள் இலவசம். வயது முதிர்ந்தவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மருந்து திட்டங்கள். சில இடங்களில் வீட்டு பராமரிப்பு, பார்வை, கேட்கும் கருவிகளுக்கு உதவி, மருத்துவ வசதிகள் கனடாவின் மிகப்பெரிய பலமாக இருந்து வருகின்றது. வரி, தினசரி நன்மைகள். வயது முதிர்ந்தவர்களுக்கு, அதாவது மூத்தவர்களுக்கு வரி சலுகைகள், துணையுடன் ஓய்வூதிய வருமானத்தை பகிரும் வசதி உண்டு. போக்குவரத்து, பொழுதுபோக்கு இடங்களில் தள்ளுபடிகள் உள்ளன. உண்மை நிலை என்னவென்றால், இந்த அனைத்து உதவிகளையும் சேர்த்தாலும் பல வயது முதிர்ந்தவர்கள் அல்லது மூத்தவர்கள் மாதம் $2000 தொடக்கம் $2500 மட்டுமே பெறுகின்றார்கள். ஆனால் இந்த உதவிகள் போதாது. உங்களது மாத செலவு ஆக குறைந்தது $7000 தொடக்கம் $8000 வரைக்கும் வேணும். இந்த உதவிகள் போதாது. செலவுகள் காலத்துடன் மேலும் அதிகரிக்கும். இது பணவீக்கத்தை பொறுத்தும் அமைந்துள்ளது. முடிவாக, கனடாவில் மூத்தவர்களை வறுமையில் விழாமல் காக்கின்றது. ஆனால் வசதியான ஓய்வை உறுதி செய்யவில்லை. முழு நன்மைகளும் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே. மற்றவர்கள் சேமிப்பு, முதலீடு, தனிப்பட்ட ஓய்வூதியத்தை நம்பியே ஆக வேண்டும். கனடாவில் ஓய்வு பெறும் போது நீங்கள் பணக்காரராக மாற மாட்டீர்கள், ஆனால் ஏழையாகவும் விட மாட்டீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நான் இதை பற்றிய CPP மற்றும் OAS பற்றி இன்னொரு பதிவு நான் பதிந்திருந்தேன். மறக்காது தவறாது தொடர்ந்து பாருங்கள். இதனால் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இது நன்மை பயக்கும். அதே வேளையில் இதை பார்த்துவிட்டு நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இதை பார்த்து நன்மை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.